வணக்கம் உறவுகளே, நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வரகு சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் அது 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது கடுகு போடுறோம். முதல்ல கடுகை போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 2வது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுறோம். அடுத்தது மிளகாய் போடுறேன். நல்லா வெடித்ததுக்கப்புறம் மிளகாய், பச்சை மிளகாய் ஒன்று, வர மிளகாய் ஒன்று, 2 கலந்து போடுறேன். 3வது வெங்காயத்தை உள்ளே கொட்டி நல்லா தொலாவி விடுறோம். நல்லா செவந்ததுக்கப்புறமா கருகாப்பிலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி அளவாக ஊற்றணும். ஒரு டம்ளரு மறுபடியும் கொஞ்சமாக ஊற்றினோம்னா தான் அந்த ஒரு பாக்கெட் வரகு சேமியாவுக்கு அளவாக இருக்குது. அதனால எல்லாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக போடுறோம். கல் உப்பு தான் போடுறோம். அளவாக போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சேமியாவை எடுத்து கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம சேமியாவை போடுவோம். உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்படி சேமியாவை உதுத்தி விட்டு அப்படியே நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்குங்க. ஆனால் அளவான தண்ணி வச்சுருக்கறனால இப்படி நல்லா கலந்து மேலங்கீழையுமே எல்லா இடத்துலையும் இந்த சுடு தண்ணி படுற மாதிரி திருப்பி விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா இப்படி நல்லா பரட்டி விட்டோம்னா பரட்டி விட்டு போட்டு அமுத்தி மூடி வச்சிடணும். எல்லா பக்கம் தண்ணி பட்ட உடனே சீக்கிரமாக அது இஞ்சிக்கு. அதனால் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட்றோம். 1 நிமிஷம் சிம்மில் தீயை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக அதை எடுத்து நல்லா இப்படி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக பலன்னு நல்லா இருக்குது. சேமியா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குது. இது எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.